ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, கோடியில் ஒருவர் நீ. ஏனென்றால் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது அந்த அதிர்ஷ்டம். அப்படியென்றால் நீ எவ்வளவு பெரிய புண்ணியசாலியாக இருந்திருப்பாய், எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருந்திருக்கிறாய் என்று நீயே பெருமிதம் பட்டுக்கொள். அந்த கடவுளை என்னை தேடி நல்ல குறி சொல்ல வந்திருக்கிறார் என்று புன்னகையில் நீ மலரப் போகிறாய். மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய். நீ என்னிடம் கண்ணீர் வடித்து கேட்டதை நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். நீ எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற தயாராக இரு என் தங்கமே. என்னை பார்த்துவிட்ட பிறகு நீ ஏன் மலைத்து போகின்றாய்? ஏனோ துன்பங்களை கடந்துவிட்ட பிறகு துடிப்பது எதற்காக? போனவற்றையெல்லாம் நீ மறந்துவிடு. போகும் வழி அறிந்து விட்டாய். இனி போராடி வெற்றி பெறுவதுதானே உன்னுடைய வேலை. உனக்கு போட்டியாய் இங்கு இருப்பது யார் தெரியுமா? நீ மட்டும்தான். உனக்கு போட்டி வேறு யாரும் கிடையாது, நீதான். நேற்றையே உன்னை வென்று நாளை ஒரு படியாவது நீ முன்னேறு. ஒவ்வொரு படியாக உன்னுடைய முன்னேற்றம் எந்த மலை உச்சிக்கும் உன்னை நிச்சயம் ஏற்றும். மாலை நேரம் உன்னுடைய மனமானது ஆறுதல் பெறும். நாளை முன்னை விட வேகமாய் இந்த வாழ்வில் நீ முன்னேறி செல்ல முடியும். நீ கலங்கப்படும் நேரத்திலும், நீ கண் கலங்கி நிற்கும் நேரத்திலும் கண்மூடி என்னை நெஞ்சில் நிறுத்தி பின் கண் திறந்து பார். உன்னோடு இருப்பது யார் என்று, உனக்குள்ளே இருப்பது யார் என்று. அது சொல்லானாலும் அது செயலானாலும், ஏன் உயிரே போனாலும் நான் வழங்கும் கடவுள் என்னிடம் இருக்கிறார் என்று நீ இருக்க வேண்டும். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உனக்கு உதவியும் நிச்சயம் கிடைக்கும். கலங்காத இரு. நான் இங்கே இருக்கின்றேன். உனக்காக உன் கூடவே இருக்கின்றேன். உனக்காக என்பதை எப்போதுமே நினைவில் வைத்துக்கொள். மற்றவர் உங்கள் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும், நீங்கள் என்னை எப்படி உணர்ந்தாலும், எப்போதும் உனக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என்னுடைய மனதில் உண்டு. உனக்காக நான் எப்போதுமே இருப்பேன். நீங்கள் கீழே இருக்கும்போது உங்கள் கையை பிடித்து கொண்டு மேலே அழைத்து வர நான் இருப்பேன். எங்கு போனாலும் உன் கூட இருப்பது நான் தான். உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அது. இன்றையது உனக்கு கிடைக்கும். ஏனென்றால் கோடியில் ஒருவராக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கிறாய் அல்லவா? மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கிறாய். அது உனக்கே அறியாமல் அது இப்போது ஒரு அதிர்ஷ்ட காற்றாக உன்னை நோக்கி வீச இருக்கிறது. வரவேற்க தயாராக இரு என் தங்கமே. நல்லது உனக்கு நடக்கப் போகிறது.